வளிமண்டலவியல் திணைக்களம் அவருக்கு அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்றுமே நடக்காது. இப்படி இல்லாம முன்னெச்சரிக்கையா இருந்து 12 மணிக்கு பிறகு சிலது கால் எடுத்தா ஆன்சர் பண்றேன்னா நல்ல தண்ணி அடிச்சு போட்டு எடுக்கிறேன். சிலாக்கள் அன்பு தொல்லை. போத்தலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஈஸ்டர் அட்டாக் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவிட்டன, சென்று வாரும் மன ஆசீர்வாதத்தோடு. ஆமேன். 9ஆம் தேதி படமாக போகலையாமா? என்னன்னா படம் கலைக்கிறீங்க? அங்க படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சென்சார் போர்டு அங்க கேஸ கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் சான்றிதழும் வழங்கல. 9ஆம் தேதி தான் சர்டிபிகேட் கிடைக்கும். 9ஆம் தேதி தான் ஒன்றும் இல்ல. விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான். என்டிஏ கூட்டணிக்கு வாரண்டா நாளைக்கு உடனடியா சர்டிபிகேட் ரிலீஸ் போர்டு வந்து அனுமதி கொடுக்கும். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் டில்சன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் மீண்டும் அவதானம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. யாருக்கு எனக்கு சொல்றீங்களா? இங்க ஒரே உதறலா இருக்கு. ஒரு பக்கம் சினோ கொட்டுது, ஒரு பக்கம் மழை பெய்யுது, ரோட்ல நடக்க இயலாது, நடந்து போனா வழுக்குது. ஐயோ, பாடா படுத்துதப்பா இந்த நாடு. அங்க அப்படியே இருக்கும்போது இப்ப இங்க நிலைமை மீண்டும் மோசமாக போகுது. இப்ப டித்வா சூறாவளி கடந்த மாசம் நவம்பர் மாசம் வந்து 27ஆம் தேதி ஒரு காட்டிட்டு போயிருச்சு. அதுல இருந்து இன்னும் இலங்கை மீண்டு வரல. இன்னும் கொடுக்கிறேன்னு சொன்ன பணம் முழுசா கொடுத்த முடியல. வீடு கொடுக்கிறேன்னு சொன்னவங்க இன்னும் வீடு கொடுத்த முடியல. 50 லட்சமும் இல்ல, 1 கோடியும் இல்ல. அதுக்கு நேற்று ஜனாதிபதி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இதான் இன்னைக்கு அடுத்த புயல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அம்பாந்தோட்ட கல்முனை இடையில ஊடுருவி இலங்கை கரை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 5:30 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ள இலங்கைய ஒரு காட்டிலும் அதே மாதிரி கிழக்கு கடற்கரை பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக போகுது. சோ எல்லா மக்களும் அவதானமா இருங்க, கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு போயிடாதீங்க அப்படின்னு இப்போ ரொம்ப வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பிரஸ் மீட்லாம் வச்சு மக்களை தெளிவுபடுத்திக்கிட்டு முன்னெச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டித்வா புயலுக்கு முன்பாக சொல்லியும் சொல்லாமையும் ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. இது யாரும் சரியா அறிவிக்கல, இதனாலதான் பாதிப்புகள் அதிகம். ஆனா இப்ப அதுல நல்லா பட்டுட்டாங்க. வளிமண்டலவியல் திணைக்களம் அவருக்கு அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்றுமே நடக்காது. இப்படி இல்லாம முன்னெச்சரிக்கையா இருந்து சரி. என்ன நடந்தாலும் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் தான் இன்று மாலை 5 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ள இலங்கை கடந்து ஊடுருவி கரையை கடக்கும்னு சொல்றதுனால கொஞ்சம் பலத்த காற்று இருக்கும். அதே மாதிரி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும். ஆகவே அப்பகுதி மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சிலவேளை மழை இன்னமும் எதிர்கூறதை விட அதிகமா பெய்தால் வெள்ள போடுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சில பகுதிகளுக்கு இருக்கு. அந்த மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்கள்ல எல்லாம் சில இடங்கள்ல வெள்ளம் கூடிட்டுது, சில இடங்கள்ல வெள்ளம் அதிகரிச்சிருக்கு. இப்ப மட்டக்களப்புல அந்த கிரான் பாலம் எல்லாம் வந்து அதிக அளவான வெள்ள நீர், அதுபோல் முல்லைத்தீவு பகுதி அதே மாதிரி இருக்கு, மன்னார் பகுதிகள்ல இருக்குது. இன்னும் ஒரு தகவல் ஒன்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜை மேற்கோள் காட்டிய ஒரு தகவல் வெளியாக இருக்குது. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ் மண்டலமானது யாழ் மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதாவது இந்த 650 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுது. இது மேலதிகமான ஒரு பாதிப்பு எதிர்பார்க்கப்படலாம் என்று கூறப்படுது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்ற போதுதான் அவர் குறிப்பிடுகிறார். நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர உள்ளது எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய தாக்கமும் இருக்கும். கிழக்கு மாகாணத்தில் அந்த காற்று இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பகுதியில் சில இடங்கள்ல திடீரென்று ஒரு அழுத்தமான காத்தும் அதனை அண்டி ஒரு திடீர் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. சிலவள் அந்த நாகமுத்து பிரதீபராஜ் கூறிய அந்த எடுகோளாக கூட இருக்கலாம். அவர் கடந்த காலத்தையும் அதில் ஒப்புடுறார். 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகிறது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வு பாதையில் கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது
தரையையும் ஊடறுத்து செல்லும். கவனம், இந்த கடல் மார்க்கமா தான் அந்த தாளமுக்கங்கள் கிராஸ் பண்றது, கடக்கிறது. கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரக்குள்ள அதன் தாக்கம் தரைப்பகுதி, குறிப்பாக அந்த கடற்கரை அண்டிய பகுதிகளில் அதிக அளவு, வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில அதிகளவான பகுதிகள் கடற்கரை அண்டித்தான் மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது. அது இருக்கும் என்று சொல்ல, அத்துடன் மிக குறைந்த அளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8, 9, 10ஆம் தேதிகளில் கிழக்கு மாகாணம் ஒரு பெரும் மழை வீழ்ச்சியையும் எதிர்கொள்ள இருக்கிறது. 8, 9, 10, 9ஆம் தேதி என்று எனக்கு விளங்குது. உங்களோட முகத்திலையும் ஒரு மழை பெய்யுது. உங்களோட 9ஆம் தேதி ஒண்ணு செய்யலாம். பொறுங்க பாப்பேன். நாங்க நாளைக்கு வழக்கு ஒன்று இருக்குது. டில்சான் 8, 9, 10 கிழக்கு மாகாணம், 9, 10 மீண்டும் யாழ் மாவட்டத்தில் இந்த தாக்கம், மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும். ஒட்டுமொத்தத்துல ஒரு விடயத்தை தான் சொல்லலாம் டில்சான், அந்த வெள்ளத்தை பார்க்க போறது, மற்றது செல்ஃபி எடுக்கிறது, அல்லது வெளியில சுற்றி அவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த தித்வா புயல் வந்த நேரத்திலையும் அதிக அளவான அனாவசியமான மரணங்கள் அதனால நிகழ்ந்தது. இருங்க. ஆமா, அதே மாதிரி இப்ப எங்களோட இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப அவதானமா இருங்க. திரும்ப டித்வா புயல் மாதிரி ஒண்ணு வந்துட்டு சொன்னா அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அப்ப சக்தி இல்லை, அவ்வளவுக்கு அவன பவர் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா ஏற்கனவே அடிபட்டு அதுல இருந்து மீண்டு எழுந்து நடந்து கொண்டிருக்கோம். அதற்கான பாதிக்கப்பட்ட சேதமடைந்த எல்லாத்தையும் இன்னமும் முழுமையா கட்டி முடிக்க கூட இல்லை. இப்ப மீண்டும் இப்படி ஒரு காற்று வேகமா வீசுறதுக்கு ஆரம்பிச்சு சொன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்ல முடியாம இருக்கு. இது அரசாங்கத்துக்கு அடுத்தடுத்து நெருக்கடித்தான். ஆனாலும் மக்கள் மிகவும் அவதானமா பாதுகாப்பா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். இன்றிலிருந்து எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் திரட்டிய மழை வீழ்ச்சியாக 650 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணமும் 550 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில சமயங்களில் இதனுடைய செறிவை பொறுத்தவரையில் இது இதன் உண்மையில் ஆரம்பத்தில் கடந்த 4ஆம் தேதி தோற்றம் பெற்று 6 அல்லது 7ஆம் தேதி அளவில் கிழக்கு மாகாணத்தினுடைய கரையை அண்மிக்கும் என எதிர்பார்த்தாலும் கூட அதனுடைய நகர்வு வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டரை விட குறைவாகவே காணப்பட்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாங்கள் எதிர்கூறுகின்றபடி அல்லது கணித்த மாதிரி 8ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்தால் பலத்த வேகமான காற்றோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மழை வீழ்ச்சியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் கிடைப்பனவு குறைவாக இருந்து அந்த தாழ்முகம் இன்னும் ஒரு நாள் தாமதித்தால் காற்றினுடைய அளவு குறைந்தாலும் கூட மழை வீழ்ச்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை விடவும் மிக கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையினுடைய தென் பகுதியில், தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் பரவலாக மழை கிடைத்து வருகின்றது. தென் மாகாணத்தின் பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்குரிய நிலைமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கையில் மிக தீவிரமான 2வது நிலை எச்சரிக்கை பல பகுதிகளுக்கு மண் சரிவு சார்ந்து விடப்பட்டிருக்கின்றது. இது கிழக்கு கரையோரத்தை அண்மிக்கின்ற பொழுது மத்திய மாகாணத்தில், குறிப்பாக மத்திய மலைநாட்டில் கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, முனராகலை போன்ற பிரதேசங்களில் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதிகள் மிக மிக கனமழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மற்றது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் நாங்கள் ஒரு வினயமான ஒரு கோரிக்கை என்னடா, மாவட்டங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்களின் கீழ்தான் முழுமையான அரச செயற்பாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த அனர்த்தத்தை கையாளக்கூடிய வகையில் அங்கு இருக்கக்கூடிய முப்படையினராக இருக்கலாம் அல்லது பிரதேச செயலக மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு கதைத்து எங்கு அதிகளவான தாக்கம் ஏற்படும், எவ்வாறு அதை எதிர்கொள்வது, குறிப்பாக சொல்ல போனால் வடமராட்சி, தென்மராட்சி, அதே போன்று முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதி, திருகோணமலையின் அந்த கடற்கரை பகுதி, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த கடற்கரை அண்டிய பகுதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த காற்றினுடைய தாக்கம் கிழக்கிலிருந்து தாளமுக்கம் வடக்கு நோக்கி நகருகின்ற போது எந்த பகுதியில் அந்த தரையை நோக்கி அது தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்கின்ற விடயங்களில் உலருணவு கொடுப்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள். அது வேறு விடயம். ஆனால் அதற்கு முதல் அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது இந்த மக்களை பாதுகாப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு அனைவரிடமும் நாங்களும் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். என்றால் இது ஒரு வவுனியா போன்ற மாவட்டங்களிலும் அதனது தாக்கம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளத்தின் தாக்கம், அதாவது இந்த வெள்ளம் அதிகரிக்கின்ற போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மிக முக்கியமான விடயம், அனைவரும் இந்த விடயத்தில் கரிசனையோடு செயற்பட வேண்டும், அவதானத்தோடு செயற்பட வேண்டும். கடந்த தரம் மாதிரி கவனக்குறைவா இருந்தாங்க. குறிப்பா அரச அதிகாரிகள் இந்த விடயத்துல முன்னேற்பாட்டு கலந்துரையாடல்களை நடத்துங்க.
உடனடியாக அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. ஆமா. கடந்த முறை மாதிரி மக்கள் வெள்ளத்துல சிக்கினத்துக்கு பிறகு மீட்பு உண்மைதான். நடவடிக்கைகள் அவதிப்படாம அந்த குறிப்பிட்ட ஏரியாகள்ல வெள்ளம் தாக்க போகுதுன்னா அந்த மக்களை வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க. மக்கள் கட்டாயம் வரமாட்டாங்க. பாதுகாப்பு முக்கியம் தானே. அதனால எதனாலும் செஞ்சு எப்படியாச்சும் மக்களை பாதுகாப்பான இடங்களை கொண்டு போயிட்டு விட்டுட்டா சரி. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நேற்றைய தினம் இப்போ ஏற்கனவே டித்வா புயல்னால பாதிப்புக்குள்ளான முற்று முழுதா வீடுகளை காணிகளை இழந்தவர்களுக்கு நஷ்ட ஈடா 50 லட்சம், மேலும் காணிக்கு 50 லட்சம் அப்படின்னு 1 கோடி அளவுக்கான நிவாரண உதவி தொகையை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பார்லிமெண்டத்தில் அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல நாங்க வழங்குவோம், இந்த அமௌண்ட் சொன்னா நாங்க வழங்குவோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருந்தாரு. பார்லிமெண்டத்துல 2-3 தடவை சொல்லியிருந்தாரு. இப்ப நேற்றைய தினமும் ஒரு சிறப்பு கூட்டத்தின் போது பார்லிமெண்டத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு கூட்டத்தின் போதும் ஜனாதிபதி அழகா தெளிவா சொல்றாரு. ஆனா முதல்ல பேசினதுக்கும் நேற்று பேச்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது நேற்று கொஞ்சம் சிந்திச்சு அந்த கணக்காய்வுகள் எல்லாம் கையில தரவுகளை வச்சுக்கிட்டு இந்த அளவு தான் முழுமையாக சேதமாகி இருக்குது, இந்த அளவு வீடுகள் தான் பகுதி அளவில் சேதமாகி இருக்குது, முழுமையா வீடுகளை இழந்தவர்களுக்கு இவ்வளவு, பகுதி அளவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு இவ்வளவுன்னு தெளிவா நேற்று தான் ஜனாதிபதியோட வாயில தான் அந்த விடயங்களை கேட்டுக்கொண்டதாக இருந்துச்சு. அப்படின்னா இப்ப முழுமையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் கூறியது போன்ற 50 லட்சத்தை வழங்குறாரு. அதுல 50 லட்சம் வழங்குறாரு. ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முற்று முழுதா ஒரு வீடு சேதமாகி இருந்தா அங்க போயிட்டு மதிப்பாய்வு செய்யணுமாம். நிச்சயமா ஜனாதிபதி சொல்றாரு, அங்க போயிட்டு முற்று முழுதா ஆய்வு செஞ்சு மதிப்பாய்வு செஞ்சு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கும், இந்த இடத்துல வேல்யூவேஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் அவரு கூறின அந்த 50 லட்சம் கொடுக்கப்படும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா பல்லாயிரக்கணக்கான வீடுகள் முற்று முழுதா சேதம் அடைஞ்சிருக்கனால, ஒரு சில வீடுகள் அப்படின்னா இன்னும் சில ஆயிரக்கணக்கான வீடுகள் பகுதியளவில் சேதம் அடைஞ்சிருக்கனால இப்ப ஜனாதிபதி என்ன முடிவெடுத்திருக்காருன்னு சொன்னா, இப்ப இதை தனித்தனியா போயிட்டு மதிப்பாய்வு செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு சொன்னா டைம் போகும், நேரம் போகும், காலம் போகும். அதனால பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 5 லட்சம் அப்படின்னு மீண்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே. அப்படின்னா சேதமாகி இருக்கு, ரைட், இவங்களோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கு பகுதி அளவோ முழுதாவோ, அவங்களுக்கு முதல் 5 லட்சம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராகி இருக்கு. இப்ப எதிர்த்தரப்பு ரைட், நீங்க 50 லட்சம் சொன்னீங்க, 1 கோடி சொன்னீங்க, 1 லட்சம் சொன்னீங்க, தகரத்துக்கு 10,000 சொன்னீங்க, ரைட், எல்லாம் இன்னும் கொடுக்குறீங்களா இல்லையா? இதை திரும்ப 5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, எப்பதான்டாப்பா கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இன்னும் தெரிஞ்சுக்கணும், இப்ப எதிர்த்தரப்பும் பார்த்தோன்னே கேட்டோன்னே கொடுக்கறதுக்கு இது சாதாரண விஷயம் அல்ல. சரியான மதிப்பாய்வு செஞ்சு உண்மைக்குமே சரியா பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டுப்பாடும் அரசாங்க தரப்பிடம் இருக்கிறது. அதே போல அரசு அதிகாரிகளுக்கும் அந்த பொறுப்பு கடமை இருக்கிறது. அதை சரியா நிறைவேற்ற வேண்டியது உங்களோட கடமை. என்னன்னா இல்ல கடமை மட்டுமில்ல, அந்த மக்களுக்கு உண்மையா தொடர்ச்சியா அந்த மக்கள் ஒரு பாதிப்புலாம் வாழ்ந்தவங்க, முறையான வீட்டு வசதிகள் இல்ல. ஆமா, இந்த 5 லட்சத்தோட கடந்து செல்லாம இவர்கள் கூறுற உண்மைதான். மாதிரி முறையான மதிப்பீடை செய்து அந்த மக்களுக்குரிய வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா அது அந்த மக்கள் உண்மையில பாவம். இப்ப நாங்க என்ன இதுல உண்மைக்குமேப்பா. அரசையும் கடுமையா விமர்சிக்கலாம் இருக்கணும்னு சொன்னால் இப்ப எல்லாம் ஒரு நெருக்கடி மிக்க காலப்பகுதி. அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்குரிய கால அவகாசம் கொடுக்க வேணும். உடனே வந்துடாங்க பின்னால அனுபவுக்கு நீங்க தப்படிக்கிறாங்க அப்படின்னு என்ன ஒரு விடயத்துக்கான கால அவகாசம் கொடுக்காம நீங்க என்ன டெல்சான் அதுல உடனடியா குற்றச்சாட்டுகள். அதான் மைத்திரிபால சிறிசேன ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தா குறைஞ்சது 3 வருஷமாச்சு போகணும், அந்த அரசாங்கம் எப்படியான நிலையில இந்த நாட்டை ஆட்சிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு மைத்திரிபால சிறிசேன ஒரு ஊடகத்துல சொல்றாரு. ஏன்னா இந்த அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்கும் போது நாங்க சொல்லல, அவர் சொல்ற காரியத்தை நாங்க சொல்றோம். அதனால பார்ப்போம். இப்போதைக்கு இப்ப இவங்க வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல் கட்டமாக இந்த சொல்லியாடும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இயற்கை பேரழிவால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல் மற்றும் புதிய வீடுகள் நிர்மாணிக்கும் திட்டத்தின் ஆரம்ப விழா தொடக்க நிகழ்வு ஜனவரி 9ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் 4 இடத்துல நடக்க. அந்த இடத்துல நாங்க சொல்லிடுவோம். கல்நெவ அலுவத்த சந்தையில் காலை 9 மணிக்கு, அதாவது 9ஆம் தேதி நாளை தினம். அதே மாதிரி காலை 11 மணிக்கு ராஜாங்கனைய சிரிமாபுர பிதுன்கட பகுதியிலும், பிற்பகல் 1 மணிக்கு நிக்கரவெட்டிய விதிக்குழிய சந்தையிலும், பிற்பகல் 3 மணிக்கு ரிதிகம தொடங்கஸ்கந்த மதுரகோட இளைஞர் சேனா வளாகத்திலும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாளைக்கு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற இருக்கதா அறிவிச்சிருக்காங்க. சொன்னாங்க இந்த பகுதி மக்களுக்கும். அதை இது முடிய அடுத்தடுத்து பகுதிகளில் இந்த திட்டத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளும் காணிகள் அதே போல இழப்பீடு வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கு. அதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். 9ஆம் தேதி படமாக போகலையாம் அவர்
என்னென்ன படம் கதைக்கிறீங்க? அங்க படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சென்சார் போர்டு அங்க கேஸ கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் சான்றிதழும் வழங்கல. இப்ப 9ஆம் ஒன்றுமில்ல தேதி தான் சர்டிபிகேட் தில்ஷான், கிடைக்கும் இல்லையான்னு 9ஆம் தேதி தான் எங்களுக்கு ஒன்றுமில்ல. தெரிய போகுது. விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான். ஆமா. என்டிஏ கூட்டணிக்கு வாரண்டா நாளைக்கு உடனடியா சர்டிபிகேட் சென்சார் ரிலீஸ். போர்ட் வந்து அனுமதி கொடுக்கும். ஓ. இப்ப அதாவது அமித்ஷான்றவர் வந்து ப சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருக்கக்குள்ள அமித்ஷா பிடிச்சு கழுத்துல பிடிச்சு தூக்கிட்டு ஓ. போனார். அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து ப சிதம்பரத்தை தூக்கிட்டு போனார். இப்ப அமித்ஷாட டாக்கெட் என்னென்றால் நான் கொண்டு வரேன் விஜய. விஜய் அமித்ஷாட ரெண்டு விஜய் இடம் இருக்கு. 2 இடம் இருக்கு. விஜய் இருக்கிற 2 இடம். ஒண்ணு இந்த படம். அடுத்து 12ஆம் தேதி சிபிஐக்கு இவர் போகணும். 2 இடத்துல லொக்காக போறாங்க. இல்ல ஏதாச்சும் நெட்ல தில்ஷான், டீல். இல்ல ஊடகங்கள்ல கரூர் சம்பவம் தொடர்பா இப்படி சொல்லப்படுது. உண்மையில இப்ப டில்சான் எதேச்சியா வருகிறது. நான் டில்சானுக்கு வச்சு செய்யணும்னு எல்லாம் செய்தாச்சு. ஓ. ஆனா டில்சான் வந்தோடனே மாட்டுப்பட்ட மாதிரி தான். கரூர்ல யார் குற்றம் சாட்டப்பட்டன்னு தெரியாது. இப்ப என்ன பிரச்சனைடா, கரூர் சென்ற புசியானந்த் திணறினார். புசியானந்த் விடைகள் இல்லாமல் கத்தினார். ஓ. ஆத வரைக்கும் தெரித்து ஓடினார். ஓ. அடுத்தது வந்து இன்னும் ஒரு பேர் சொல்றாங்க, அந்த அவங்களோட கொள்கை பிச்சையில இவர்களில் அவன் ஆறு சொல்லுதென்றால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள் அல்லது திமுக ஆமா ஆமா. தொங்கு சதைகள் தான் அதை சொல்லி கொண்டிருக்குது. அவங்கதான் இதை அப்படி சொல்றது. சரியா, அவங்கதான் இதை சொல்றது. இடையில பார்த்தா அங்க விசாரணையில 10 ரூபா சிங்கம் வந்து மாட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. 10 ரூபா சிங்கம் தான் அதுல விளையாடி இருக்கு, பூந்து விளையாடி இருக்கு. இப்ப இது என்னன்றால் இப்ப இப்படித்தான் டீல்ஸ். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா குற்றவாளி கைது செய்யறதுக்கு நெருங்கக்குள்ள குற்றமில்லாத ஆக்களை எல்லாம் ஒரு தரப்பு இருக்கு தானே, அவன் பிள்ளை இவன் பிள்ளைன்ற இந்த திசை திருப்புற மாதிரி தான் இப்ப நடக்குது. கரூர் சம்பவம் உண்மையா அடுத்த கட்டத்துக்கு போகும்டா, 10 ரூபா சிங்கம் சிங்களா சிக்க போகுது, அவ்வளவுதான். விஜய் படிச்சுட்டு போனாரு. போத்தலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாட்டு போனாரு. அது அவரும் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப அதான் இப்ப இதுல வந்து ஒன்றும் இல்ல. நான் என்ன சொல்லுங்க, இது இப்ப இனி விஜய்க்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா ஆமா. இது எங்கே கொண்டு போய் நிப்பாட போகுது. இப்ப திரையுலகத்தில் இருக்க ஏனைய நட்சத்திரங்கள் வெங்கட் பிரபு, சாந்தனு, ஜெயம் ரவி, பராசக்தி படத்துல ஜெயம் ரவி, அண்ணா ஐம் வெரி ஷாக்கிங், இதுக்கு நான் குரல் கொடுத்து அண்ணா வெரி ஷாக்கிங், எங்கட படம் ஓட போகுது, நீ வந்திருந்தா எங்கட ஓடி இருக்காதே, ஐ எம் வெரி ஹாப்பி. ஜெயம் ரவி கொஞ்சம் அன்பு இருக்கு உண்மைக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் இன்னும் இதை பத்தி பேசல. அது எனக்கு தெரியாது. அந்த அங்க இருக்கக்கூடிய இந்த வலைப்பேச்சுல பேசக்கூடிய கனவே சொல்றாங்க சிவகார்த்திகேயன் ஒரு புராடன். அது சரி. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. அதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, அவங்க கிட்ட இருந்து பாக்குறதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனால் இப்போ திரையுலகினர் ஒவ்வொருத்தரா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு எதிராக. ஆனால் திரைப்பட குழுவினர் மீதும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, சென்சார் சர்டிபிகேட் கைக்கு கிடைக்காம நீங்க ஏன் 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு இப்ப கேக்குறாங்க ஒரு தரப்பு. நீதிமன்றத்திலும் இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. சர்டிபிகேட் கைக்கு வராம நீங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியோ ஏதோ டிசம்பர் மாதத்துல அவங்க அனுமதிக்கு கேக்குறாங்க. அனுமதி கேட்டா நீங்க டிசம்பர் மாதம் இல்லையா கொடுக்கணும்? அது சரி, இவங்க டேட் தள்ளி போட்டிருக்காங்க. அன்னைக்கு நாங்க சர்டிபிகேட் தாரோம் அப்படின்னு. இல்ல அது ஒன்றும் இல்ல. அமித்ஷா இதை வச்சு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது கூட்டணி. இவங்க இப்படியே தாவேக்காவ பிஜேபியோட கூட்டணி அமைச்சுக்க ஒத்துக்க வைக்க அவங்க நினைச்சிட்டாங்க 4 கால் பூச்சி மாதிரி விஜயும் 4 கால் பூச்சியா தவண்டு வருவாரு. நான் நினைக்கல வருவாருன்னு எந்த விதமானதுல இது ஃபேஸ் பண்ணுவாரு. ஏன்னா பிரச்சனை இல்லாம எப்ப விஜய் படம் வெளியே வந்துச்சு, விஜய் படம்னாலே பிரச்சனை தான். ஆனா இதுல ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தணும் டீல்சான். என்னடா நாங்களும் அந்த காலத்துல பார்த்தனாங்க, அனுர்குமார் ஜனாதிபதி எலெக்ஷன் உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்க. மக்கள் வந்து சாரையா அந்த மக்கள் கூட்டங்கள் அந்த இடங்களுக்கு போகும். அப்ப போன உடனே எல்லாரும் சொல்லப்பட்டது, இது சோசியல் மீடியாவில் இப்படித்தான் தெரியும் அல்லது இவங்க இதை செயற்கையா ஏற்படுத்துறாங்க. உண்மையா சில இடங்கள்ல வந்து எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது, இது ஓட்டா மாறுமாண்டு கேட்ட நாட்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அவ்வளவு போட்டா மாறுது. சரி, ஓகே. அது வந்து சஜித்தும் ரணிலும் சொன்ன மாதிரி அவர் முதல் சுற்றுல ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படல. அவர் 2வது சுற்றுலா அந்த எங்கட வாக்குகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் அவர் ஜனாதிபதி ஆகினது. இது நாடாளுமன்றத்துக்கு போகாது. 3 சீட்டோட இருந்தவங்க எம்பி ஆகலாண்டு. அதுல பார்த்தா அது இதை விட தலைகளா 3-2. அதாவது விகிதாசார தேர்தல் முறையில 3-2 பெரும்பான்மைன்றது அசாத்தியம். அது நடந்தா அப்படி ஒரு மிராக்கள். தொகுதி வாரியில நடக்கலாம். அதுல பார்த்தா கோட்டாபாய் ராஜபக்சவும் எடுத்தவர் 3-2க்கு கீழே தான் வந்தது அவர் ஆசன எண்ணிக்கை. இது 3-2க்கு மேல போக ஒண்ணும் செய்யலாது. இப்ப அது மாதிரி தான் சில வியாதிகள் தொற்று வியாதி. இலங்கையில இப்படி ஒரு சம்பவம் பைப் ஆகுதுன்னா அது தமிழகத்துக்கும் கடத்தப்படும்.
ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? நிறைய பேர் சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் திருவிழாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாம் எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது, இது எந்த நிலையில ரிலீஸ் ஆக போகுது. படத்துல ஏற்கனவே சில ஆர்மி சீருடைகள், ராணுவ சீருடைகள் சம்பந்தமாகவும் ஏதோ பிரச்சனை கொஞ்சம் போய்கிட்டு இருக்கா. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து எப்பயாச்சும் படம் வெளியே வந்துட்டானே ஆகணும், அப்ப பார்த்துக்கலாம். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்துல பேசப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த சேர்த்துக்கணும். நிச்சயமா எங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 வருடங்கள் இன்றையோடு நிறைவாகிருக்கு. அப்போ இன்றைக்கு காலையிலேயே பொருள மயானத்துல லசந்த விக்ரமதுங்கவினுடைய பூதவுடல் புதைக்கப்பட்ட இடத்துல அவருடைய உறவினர்கள், சக நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், நிறைய பேர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. அந்த இடத்துக்கு ரவி கருணாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினரும் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வந்து பாராளுமன்றத்துல இப்போதைய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி ஒன்று கேட்கிறாரு. இப்போ என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வரும் முதல் இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை சம்பந்தமா நிறைய இடத்துல நீங்க பேசுனீங்க. இப்ப விசாரணை கட்டங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பும் போது அரசு தரப்புல இருந்து பிமல் ரத்நாயக்க அமைச்சர் எழுந்து சொல்றாரு, 17 வருடங்கள் ஆகியிருக்கு லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு. இப்ப இருக்கவங்க எல்லாருமே அரசாங்கத்தை தவிர்த்து இப்ப இருக்க எதிர்த்தரப்பில் இருக்க எல்லாருமே ஆளும் கட்சியிலும் இருந்தீங்க, எதிர்கட்சியும் இருந்தீங்க, மாறி மாறி இருந்தீங்க. 17 வருஷமா நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பிட்டாரு. ரைட் தானே? 17 வருஷமா என்ன செஞ்சீங்க, படுகொலை சம்பந்தமா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. எங்க ஆட்சியில நாங்க இதுக்கான உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகளை கொண்டு போய்கிட்டு தான் இருக்கோம், இல்லாம இல்ல. ஆனா நீங்களும் உங்களை கேட்டுக்கணும் ஒரு கேள்வி, 17 வருஷம் ஆகியிருக்கு. 17 வருஷமா இப்ப இருக்க நீங்க எல்லாருமே ஆளும் தரப்புலையும் இருந்தீங்க, எதிர் தரப்புலையும் மாறி மாறி இருந்தீங்க. இந்த கொலைக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? පාස්තු බෝම්බය ගැන උත්තර දෙනවා, එක්ස්ප්‍රස් පර්ල් එක ගැන උත්තර දෙනවා, බෙහෙත් ගැන උත්තර දෙනවා. ඒක උසාවියේ තියෙනවා. ඉතින් මේ ලසන්ත වික්‍රමතුංගේ මම ඊයේ ඇහුවේ මොකද අද අවුරුදු 17ක් සමරන අවස්ථාවේදී. ඉතින් මට කනගාටුයි ඇයි මෙවැනි ද්විත්ව ස්වරූපයක් මේක ගෙනියන්නේ. අප කවුරුත් පිළිගන්නවා ලසන්ත වික්‍රමතුංග මැතිතුමාගේ ඝාතනය, එවැගේම සිරස රූපහාට කරපු පහර දීම් පිළිබඳව රජයේ ස්ථාවරය මීට දින කිහිපයකට කලින් මේ සභාවාරදීම මහජන ආරක්ෂක ඇමතුමා විසින් පිළිතුරු ලබා දුන්නා. ඒ වගේම කැබිනට් ප්‍රකාශක නලින්ද ජයතිස්ස ඇමතුමා විසින් පිළිතුරු ලබා දුන්නා. අප ආණ්ඩුවක් විදියට උපරිම උත්සාහ කරමින් සිටිනවා මේ මාධ්‍යවේදීන් ඝාතනයට, මාධ්‍ය ආයතනයට පහර දීම සම්බන්ධව පරීක්ෂණ සිදු කරන්න. ඔබතුමාලා දන්නවා මේ සෑම ලසන්ත වික්‍රමතුංග මැතිතුමාව ඝාතනය කරේ 2008 අවුරුද්දේ. අවුරුදු 17ක් ඒ ඝාතකයන් සහ ඝාතකයන්ට අදාළ උදව් කරපු අය ඊපස්සේ ඝාතකයන් අල්ලනවා කියලා ආණ්ඩුව හිටපු ආණ්ඩුවල ඇමතිවරු, විපක්ෂ ඇමතිවරු ගොඩකුත් පහු කළ අවුරුදු 17කට පස්සේ තමයි මේ ප්‍රශ්නේ තිබෙන්නේ. ඒ නිසා මම දන්නේ ස්ථාවර නියෝග අනුව යම් ඔබතුමාලා ප්‍රකාශයක් කරාද කියලා. ආණ්ඩුවක් විදියට ස්ථාවර නියෝග මොනවා කිව්වත් අපි මේ ඝාතකයන් අත්අඩංගුවට මේ ඝාතකයන්ට හොයාගෙන ඒ වගේම යුක්තියතු කිරීම වෙනුවෙන් අප සියලු දේම කරනවා. නමුත් ඒ ඝාතකයන් මෙරට ආණ්ඩු කළා. ඒ ඝාතකයන් ඒවයි ඇමතිකම් දරුවා. ඒ ඝාතන අල්ලනවා කියලා ආණ්ඩු හදාගෙන අවිල්ලත් ආණ්ඩු කළා අවුරුදු ගාණක්. அதே மாதிரி தெரியும், ஜனவரி நாளே கருப்பு ஜனவரி தான் பொதுவா சொல்லுவாங்க. பிரகி திக்னலி கூட கடத்தப்பட்டது ஜனவரி மாதம். வசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டது ஜனவரி மாதம். சிரச ஊடகம் நிறுவனத்தின் கட்டிடம் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டது ஜனவரி மாதம். பல ஊடக துறை ரீதியா பல தாக்குதல்கள் ஜனவரி மாதம் தான் இடம்பெற்றிருக்கு. ஆகவே தான் சொல்றாங்க கருப்பு ஜனவரின்னு. அப்போ இன்றைய தினத்துல நாங்க இந்த விஷயத்தை மெட் பண்ணிக்கொள்ளணும். இன்னமும் யார் உண்மையாகவே செய்தது எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த லசந்த விக்ரமதுங்க கொலை செய்தவங்க எல்லாம் ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டாங்க. ஆட்சி அமைச்சிட்டு மக்களால் விரட்டப்பட்டாங்க. இல்ல, எனக்கு உண்மையில இவர் யாரு பிமல் ரத்நாயகம் நல்லா தெரியும், நல்ல மனுஷன். நீங்க ஏன் பிடிக்கலன்னு கேட்டா, நீங்களும் இவ்வளவு நாளும் பிடிக்கல, நாங்களும் பிடிக்கலண்டா விளங்கு. அது சரி. இளமை காலத்துல சொல்லவே முடியாது. மக்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, நீங்க பிடிப்பீங்கன்னு சொல்லி பிடிச்சு காட்டணும் உடனடியா. இளமை காலத்துல நாங்கள் இளமை காலத்துல இருக்கும்போது சண்டை ரீடர் பத்திரிகை, மாமனிதர் சிவராம் போன்றவர்கள் எல்லாம் அந்த பத்திரிகையோடு பயணித்த கால பகுதியில அந்த பத்திரிகைக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் பெரும் இதுகளும் லசந்த விக்ரமதுங்க கொலத்துக்கு என்று சொல்லி சண்டை பேப்பரோடும் அப்படி இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆறு செய்தன்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட
யாருக்கும் தெரியுது சாணியை போய் செய்யறவங்க மற்ற நல்ல திட்ட தெளிவா தெரியும். தெரியும் தெரியும். அப்ப நீங்க இந்த கைது செய்யறது விசாரணை செய்யறதுல யாரு உங்களை தடுக்கிறது? இன்னும் இன்னும் இது சொல்லுங்க, நாங்க பத்தின உங்களை இது பத்தின இது ஒன்றும் பெருசா வருந்தப்படுது இல்ல. டெல்சான் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அரசாங்கத்துக்கு. சரி. நீங்க நக்கல் சிரிப்பு தானே உங்களுக்கு வேணான்றது. இல்ல இல்ல, நீங்க சொல்றீங்க அது சரி, பாதுகாப்புதாரோட சொல்றீங்க அது ஓகே. நீங்க யோசிக்கிறீங்க அங்க இருந்து சொல்லல, அந்த நெஞ்ச இருந்து எப்படி இங்க இருந்து டெல்சான் என்னன்னு சொல்ல, நீங்க அங்க இருந்துகிட்டு சொல்லுவீங்க தான், அது சரி. இப்ப அது மட்டும் இல்ல, இப்போ கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி இப்ப உண்மைக்குமே லசந்த விக்ரமதுங்க சண்டையிலிடல் இருக்கும் போது ராஜபக்சக்கள் மெயினா ஹெல்பிங் அம்மான் தொட்ட இது சம்பந்தமா வெளிப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சு. ராஜபக்சக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அட இவன் என்னடா நம்மளை நோண்ட தொடங்கிட்டான் அப்படின்னு சொல்லித்தான் கதையை முடிக்கிற மாதிரி ஏதோ நடந்துருச்சு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஊடக நிறுவனம் பிரத்யேக நேர்காணலின் போது கேட்கிறாங்க, லசந்த் விக்ரமதுங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவரோட கொலை சம்பந்தம். ஹூ இஸ் லசந்த், ஹூ இஸ் லசந்த், அவரை பத்தி ஏன் பேசுறீங்க, அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஹூ இஸ் லசந்த் சாதாரணமா ஒரு ஊடகவியலாளர் உண்மைகளை வெளிப்படுத்த முயற்சித்த போது கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப அவரை பத்தி இவங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை அந்த டைம் இருந்தில்லை கோட்டாபய ராஜபக்சவுக்கு. இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப இனியும் இப்ப பிமல் ரத்நாயக் இன்னைக்கு கேட்கிறாரு, நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரைட், ஓகே, உண்மைதான் நீங்க கேட்கறீங்க. ஆனால் இனியும் அந்த கேள்விகள் வந்துடக்கூடாது. இந்த ஆட்சியிலே இதெல்லாம் முடிஞ்சிடணும். இதுக்கான எல்லா ரிசல்ட்டும் இப்ப கிடைக்கணும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க நீங்களாவது வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடுங்கன்னு. இனி இவங்களுக்கு இருக்க பொறுப்பு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல, இத்தனை நாள் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில கொடுக்கிறது. ஈஸ்டர் அட்டாக், வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு, லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு, பிரகை திக்னலி கூட இன்னும் ஏராளமான அதுல ஒரு மாணவர் கடத்தல், 5 மாணவர் கடத்தல், நிச்சயமா ஆமா, ட்ரிங்கோ 5 கொலை, எல்லாம் எல்லாம் இப்படி பல செம்மணி, இப்ப செம்மணி வேற இருக்கு. செம்மணி கூட இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாணக்கியம் சொன்னதான் உண்மை. இந்த அரசாங்கம் எப்படி என்றால் கிழிச்சு தொங்க விடுவாங்க, ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்கள நித்திரையால் எழுப்பி வச்சு சுவங்கப்பாங்க. இப்ப இப்படிதான், ஐயோ இப்படி ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கு, உங்களை தூக்குனா பிரச்சனை. சாணக்கியம் சொன்னார், தான் 8 மணிக்கு தான் எழும்புறவரா, 8 மணிக்கு தான் நான் எழும்புறேன்னா, அதாவது யாரும் போன் பண்ணா எடுக்க மாட்டாராம். யாரும் போன் பண்ணா நைட்ல போன் பண்ண. அவரை இன்னொன்று சொன்னவர் பாத்துருக்கீங்க, அன்பு தொல்லை இல்ல, அவருக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் குடிகாரன் சொல்லி விட்டார். பேசுவாங்களாம். இங்க இருக்கிற என்னோட நெருக்கமா பழகுற ஆக்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு 8 மணி அளவு தான் எழும்புறது காலையில். இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் எனக்கு கால் பண்ணாலும் 12 மணிக்கு பிறகு சிலது கால் எடுத்த ஆன்சர் பண்ணுறேன்னா நல்ல தண்ணி அடித்து போட்டு எடுக்கிறேன். சிலாக்கள் அன்பு தொல்லை, சார் உயிரை கொடுப்பேன், உங்களுக்காக நிற்பன், சரி சரி ஓகே நன்றி நன்றி என்று சொன்னால் கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்டும் காய்க்கான் ரெண்டா ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா அவர் இன்னொரு 5 நிமிஷம் நாங்கள் இதை விட தேவை. இந்த அன்பு தொல்லையால் சில நேரம் 11 மணி 12 மணிக்கு பிறகு வர சில கோல் விடுபடும். உண்மையா அவர் ஒரு என்ன சொல்ற ஒரு இதாத்தான் சொல்றாரு, ஒரு என்ன சொல்ற ஒரு சாதாரணமா தான் சொல்றாரு. ஆனா அதுல பெரிய ஒரு மறைமுகம் இருக்கிறால், இப்ப அவருக்கு போன் பண்றவர் அந்த நடிச்சாமத்துல அவருக்கு வாக்களிச்சு வந்தானே போன் பண்ணுவார். அப்ப அவருக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் அந்த மது போதையில இருக்கிறவங்க, அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா டெல்சா? இல்ல என்ன நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவர் சொல்றதை வச்சு சொல்ல போனால் நிறைய பேர் அப்படி குடிச்சிட்டு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்பு தொல்லையால அவர் போன் எடுக்க மாட்டாராம். இல்ல அது இப்ப சீட் பண்ற மாதிரி இல்லையா அவருக்கு வாக்களிச்சவங்கள? அன்பு தொல்லை குடிச்சு போட்டு கால் பண்றாங்களாம், டிஸ்டர்ப் பண்றாங்களாம், இவர் போனை தூக்க மாட்டாராம், போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருப்பாராம். அதானே சொல்றாரு. அப்ப தெரிஞ்சு அது மாதிரி தான் இப்ப என்னடா சொல்றேன், இப்ப நீங்க இப்ப சொன்ன இந்த லசந்த விஷயத்திலையும் கைது செய்யற விசாரணை செய்யறெல்லாம் நீங்க இப்ப நாங்க இந்த ஒரு ஊடக நிறுவனத்துல இருக்கிறோம். எங்களோட ஊடக நிறுவனம் வந்து ஒரு கட்டுக்கோப்புடையங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு ஆள் ஏதாவது தவறு விட்டால் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளை நடந்த வெளியில கொண்டு வரதுன்றது வந்து அந்த ஊடக நிறுவனத்துல பொறுப்பு. அதோட ஊடக நிறுவனம் அவர் அந்த புல விட்டவர் எங்களுக்கு தெரியும், அதனால செய்ய முடியும். இப்ப நீங்களே எத்தனை இன்டர்வியூ டீல்ஸ் எனக்கு சொல்லல, நான் சிரிப்பு வருது எனக்கு, எத்தனை பேரை நீங்க டானா கழிச்சு விட்டீங்க. அது மாதிரி அரசியலே இல்லாம போயிட்டு நம்ம ஐயோ ஓ தம்பி இதுக்குள்ள விட்டுறாங்க வழியில இப்படி. ஆனா அதுதான் எங்களோட டியூட்டி டீல்ஸா, உங்களோட டியூட்டி நம்ம ஊடக நிறுவனத்துல டியூட்டி அது. அது மாதிரி அரசாங்கத்துல கணக்கு நீங்க எவ்வளவு நாள் என்ன செய்து கேட்கிறதா? நீங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த அரசாங்கம் அப்படி என்றால் தூக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பி வச்சு கதை சொல்ற அரசாங்கம் தான் இது. இது உண்மையில சொல்ல போனா இது என்பிபி இல்ல பிபிஎன் அரசாங்கம் தான் போகுது. பிபிஎன் அரசாங்கம். ஆனா இப்ப எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நெருங்குது
ஈஸ்டர் அட்டாக் நெருங்கிக்கிட்டு இருக்கு. டெல்சான் அப்படியே இருங்க, டெல்சான் அப்படியே இருங்க. ஆமேன். அவ்வளவுதான். என்ன நடக்க போதோ தெரியாது. கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையே, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு படி முன்னேறி விட்டோம். சாரா புலோஸ்தினி இந்த புடி இந்த இருக்காங்கன்னு இறக்குவாங்களோ தெரியாது. அது சரி. அவர் சொல்லுவார், மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, சென்று வரும் மன ஆசீர்வாதத்தோடு. ஆமேன். சரி, ஓகே. நீங்க எழுதி வைங்க. கட்டாயம். நீங்க கருதினால் மல்கம் ரஞ்சித காய்ச்சா உடனே ஓட வலிக்கிடுவீங்க. ஓட வெளிக்கிட்டு time ஒரு சரி. கெட்ட பயல் நீங்க. டைம் முடியுது. ஓகே, நாங்க நிச்சயம் நாளைக்கு பேசுவோம் என்ன நடக்க போகுதுன்னு. இத பத்தி ரிசல்ட் எங்களுக்கு தேவைப்படுது, விசாரணை கட்டங்கள் என்ன மாதிரி இருக்கு, Yeah. எல்லாம் நாளைக்கு பேசுவோம்.